வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பிஎஃப்எம்மில் யூனிட் 1ல் பார்ட் பி பார்ப்போம். ஏற்கனவே பார்ட் 1A வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அதுக்கான லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலிங் ரூம் ஆப்ரேஷன். இந்த சாப்டரை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்டில் யூனிட் 16 பார்த்தீங்கன்னா இதை பற்றி நல்லா ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்படி மிட்டிகேட் பண்ணுறது அப்படி இதை பற்றி ஃபுல்லாக பார்த்தோன்னா யூனிட் 2ல் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தா தெரியும். யூனிட் 2ல் வந்து நல்லா ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஐ மீன் யூனிட் 2 மேக்ஸிமம் ஃபுல்லாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு 5-6 பேஜுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருக்காங்க. சிமிலர்லி ஃபெடாய் இதுவும் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து யூனிட் 7 ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இப்போ எல்லாமே பார்த்தோன்னா ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்களே அதோட டீலிங் ரூமில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ஆஃபீஸ் இருக்குங்கிறாங்க. ஃப்ரண்ட் ஆஃபீஸ், பேக் ஆஃபீஸ், மிட் ஆஃபீஸ். ஓகே, மொத்தமாகவே டீலிங் ரூம் என்ன பண்ணுவாங்கன்னா பை ஆர் செல் ஃபாரின் கரன்சி, வாங்க விற்க, அசட் அண்ட் லைபிலிட்டி மேனேஜ் பண்ணுறதுக்கு, நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்னா நம்ம ஊர் பேங்க்கோட ஒரு அக்கௌண்ட் வந்து ஃபாரின் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ வந்து ஒரு யூஎஸில் சிட்டின்னு ஒரு பேங்க் இருக்குது. ஓகேங்களா? சிட்டின்னு ஒரு பேங்க் இருக்குது. எஸ்பிஐ வந்து இந்த பேங்க்கு கீழே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எஸ்பிஐ வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்குன்னா அதுதான் வந்து நாஸ்ட்ரோ அக்கௌண்ட். அதான் மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன் கரன்சி வந்து டிரான்சாக்ஷன் நடக்கிற எல்லா இடத்துலையுமே இது யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ். ஃப்ரண்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃப்ரண்ட் லைன். ஸோ கரெக்டாக அந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறது, பை பண்ணுறது, என்ன ரேட்டுக்கு செல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் பார்க்குறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் மேன் பவர்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் கிரிட்டிக்கல் மேன் பவர். ஏன்னா அவங்க ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் பண்ணணும். சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட அவங்களோட ப்ராஃபிட் ஒரு நாளைக்கு வந்து எல்லா ப்ராஃபிட்டும் வைப் அவுட் ஆகுங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 0.11க்கு பதிலாக ஒரு நம்பர் மாதிரி 3ஓ 4ஓ அப்படி தப்பாக நம்ம டைப் பண்ணிட்டாங்கன்னா ஸோ ஃபுல்லாக லாஸ் போயிடும். ஸோ அவங்க வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க, அவங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ நம்ம பேங்க்கில் வந்து எப்படி கியூ ஜென்ரேட் பண்ணுறோமோ இல்லை எப்படி நம்ம என்ட்ரி போட்டு வெரிஃபிகேஷன் நம்ம கொடுக்குறோமோ ஸோ ஜஸ்ட்டு இவங்க வந்து என்ட்ரு மட்டும் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இவங்க போட்ட என்ட்ரி எல்லாமே வெரிஃபை பண்ணுறத பேக் ஆஃபீஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ பேக் ஆஃபீஸ் என்ன பண்ணால் எல்லாமே வெரிஃபை பண்ணோம், கரெக்டாக போட்டிருக்காங்களா, அவங்க ஃபோன் நம்பர் இருந்துச்சா ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ அந்தளவுக்கு வந்து பேக் ஆஃபீஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இன்னும் முடியல. ஃப்ரண்ட் ஆஃபீஸில் டீலர் வந்து 2 பொசிஷன் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? ஒன்று வந்து ஃபண்ட் பொசிஷன், இன்னொன்று வந்து கரன்சி பொசிஷன். ஓகேங்களா? ஃபண்ட் பொசிஷன்னா ரிஃப்ளெக்ட்ஸ் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட், அதாவது பணம் வர வேண்டியது கொடுக்க வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட் வருங்கிறாங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் வருங்கிறாங்க. ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்னா என்னன்னு பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்பிஐ வந்து ஒரு நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஒரு 100 கோடி இருக்குது, இல்லை ஓகே டாலர்லேயே சொல்லுவோம், ஒரு $100 மில்லியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு $120 மில்லியன் வந்து வித்ட்ரா பண்ணிடும். ஏதோ பர்பஸ் நம்ம வெளியே எடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ நம்ம கேஷ் வந்து அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது சிட்டி பேங்க் கீழே தானே இருக்குது. ஸோ ஓவர் டிராஃப்ட் மாதிரி வாங்கிட்டோம். ஸோ அந்த ஓவர் டிராஃப்ட்டுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஓகேங்களா? வி ஹவ் டு பே இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணணும். சப்போஸ் நம்ம அந்த ஃபண்டை நம்ம யூஸ் பண்ணலன்னா நம்மளுக்கு வந்து அது சும்மா ஐடியலாக தான் வச்சுருக்கோம், நம்மளுக்கு எதுவும் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி
ஓவர் டிராஃப்ட் எடுக்கிறனாலையும் இல்லை சரியாக யூட்டிலைஸ் பண்ணாலும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் லாஸ் ஆகும். ஸோ ஃபண்ட் பொசிஷன் என்ன வருதோ கரெக்டாக நம்ம செலவு பண்ணுற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கரன்சி பொசிஷன். கரன்சி பொசிஷனாக ஓவர் பாட் ஆர் ஓவர் சோல்டு பொசிஷன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கி டே 1 வச்சுக்கோங்களேன். டே 1 நிறைய டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கி அந்த டிரான்சாக்ஷன் முடிக்காமல் நெக்ஸ்ட் டேக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம். இன்றைக்கி அந்த ஒர்க் ஃபுல்லாக முடிக்காமல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு 1 lakh USD டாலர் வந்து பை பண்ணி வச்சுக்கிட்டோம், ஹோல்டிங் வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா. சப்போஸ் நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆகுது திடீர்னு, ஓகேங்களா, திடீர்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ரேட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ எவ்ரி செகண்ட் வேரி ஆகுதுல்ல. ஸோ அந்த ஃப்ளக்சுவேட்னால நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வரவும் சான்ஸ் இருக்குது, லாஸ் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக ஓவர் பாட்னா வாங்கி ஹோல்டிங்கில் வைக்கிறது தான் ஓவர் பாட். இப்போ இதை சொல்கிறத வந்து என்னென்ன ரிஸ்க் வரும்னு சொல்லிட்டு இருக்கேன். இது டீட்டெயிலாக சாப்டர் 2ல் பார்ப்போம். ஓவர் சோல்டுனா, ஸோ பை பண்ணாமல் கையில் 0 இருக்குது, நம்ம செல் பண்ணிடுறோம். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் நிறைய டைம் டிவியில் சொல்லுவாங்க, வாங்கி வைக்கலாம் விட்டுரு வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செல் பண்ணிடுவாங்க. ஸோ அதிகமான டாலரை வந்து செல் பண்ணி வைக்கிறது தான் ஓவர் சோல்டு. ரொம்ப அதிகமாக செல் பண்ணிட்டாங்க, ஓவர் சோல்டு. ரொம்ப அதிகமாக வாங்கி வச்சாங்க, ஓவர் பாட். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் அந்த ரிஸ்க் அரைஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, டீலர் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோதான்ப்பா மேக்ஸிமம் நீங்கள் வந்து வாங்கி வைக்கணும், சேல் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃப்ரண்ட் ஆஃபீஸ். ஏற்கனவே பேக் ஆஃபீஸ் சொன்ன மாதிரி அவங்க வெரிஃபிகேஷன், அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டீல்ஸ் கரெக்டாக இருக்கா பார்க்குறது, அக்கௌண்ட்ஸு, ஓகேங்களா, வரவு செலவு கணக்கு, ரீகன்சலேஷன் அதை செக் பண்ணுறது. இதில் ஒரு கொஸ்டின்ஸ் ஏற்கனவே என்ன கேட்டிருக்காங்க, என்னன்னா டீல் இஸ் வெரிஃபைடு பை whom? ஃப்ரண்ட் ஆஃபீஸ், பேக் ஆஃபீஸ், மிட் ஆஃபீஸ். டீல் ஸ்லிப் வெரிஃபைடு பை whom? ஸோ பேக் ஆஃபீஸ். டீல் ஸ்லிப்னா என்ட்ரியை ஜென்ரேட் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸு, அது வெரிஃபை பண்ணுறது வந்து பேக் ஆஃபீஸ். ஓகே. ஸோ தேர்டு பார்த்தோன்னா மிட் ஆஃபீஸ். மிட் ஆஃபீஸோட ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா, ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு லாஸ் வராமல் ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணணும். எப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அந்த கைட்லைன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, கரெக்டாக டிரான்சாக்ஷன் நடக்குதா அப்படின்னு செக் பண்ணுறது தான் இந்த மிட் ஆஃபீஸோட ஒர்க்கு. ஸோ டீலிங் ரூம் பற்றி இங்கே ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 1 year to 1 page தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது இது மோர் தென் 2.5 page எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதில் ப்ரீஃபாக பார்த்தா நமக்கு தெளிவாக புரியும். அடுத்து வந்து ஃபெடாய். ஃபெடாய்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. இந்த டீலர்ஸ்க்கு எல்லாமே ஆத்தரைஸ்ட் டீலர்ஸ் இருக்காங்களே, அவங்களாம் சர்டைன் ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது யாருன்னா ஃபெடாய் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராஃபிட் லாஸ் அந்த வேல்யூஷன் எல்லாமே ஈச் மந்த் எண்டில் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. கன்ஃபார்மாக மந்த் எண்டு தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒரு சில பேர் வந்து லெஸ்ஸர் ஃப்ரீக்வன்சி, அதாவது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி லெஸ்ஸர் ஃப்ரீக்வன்சி பண்ணுறாங்க. ஒரு சில ஆர்கனைசேஷனில் டெய்லி கூட ப்ராஃபிட் லாஸ் வந்து வேல்யூவேஷன் பண்ணுறாங்க. ஓகே. அடுத்து வந்து மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எ டீலிங் ரூம். இதில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா, என்னென்ன ரிஸ்க் இருக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கான மிட்டிகேஷன், அதுக்கான சொல்யூஷன் எதுவுமே சொல்லலை. அது சாப்டர் 2 தான் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு என்னென்ன ரிஸ்க் இருக்குது மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்னன்னா ஆப்ரேஷன் ரிஸ்க்கு. ஆப்ரேஷன் ரிஸ்க்னா ஸோ ஹியூமன் எரர், டெக்னிக்கல் ஃபால்ட், அந்த மாதிரி நம்மளோட ஆப்ரேஷன் பண்ணுறதுனால வர ரிஸ்க்கு தான் ஆப்ரேஷன் ரிஸ்க். இதனால் ஒரு லாஸஸ் எல்லாமே ஆப்ரேஷனல் ரிஸ்க். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க். எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க்னா ஃப்ளக்சுவேஷன் இன் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ். ஸோ நம்ம வாங்கி வைக்கிறோம், ஒரு $1000 வந்து வாங்கி வைக்கிறோம், ஒரு டாலர் வந்து $75 வாங்கி வைக்கிறோம், $1000னா $75,000 வாங்கி வைக்கிறோம் நம்ம. எக்ஸ்சேஞ்ச் இன் ஃப்ளக்சுவேஷன்ஸ். ஸோ அந்த ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ராஃபிட், டிக்ரீஸ் ஆச்சுன்னா லாஸு. இந்த ஃப்ளக்சுவேஷன் மூலிமா நம்ம வர ரிஸ்க்கு தான் என்னன்னா எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் அப்படிங்கிறாங்க. ஓகே.
கிரெடிட் ரிஸ்க்னா இன்னபிலிட்டி ஆர் அன்வில்லிங்னஸ். வேணும்னே அவன் வந்து டிஃபால்ட் பண்ணணும்னு நினைக்கல, பட் ஒரு சில ரீசன்னால டிஃபால்ட் ஆயிடுச்சு. சரிங்களா, அதுதான் கிரெடிட் ரிஸ்க். நாங்கள் அதை ஃபர்தராக ரெண்டை டிவைட் பண்ணுறாங்க, ப்ரீ செட்டில்மெண்ட் ரிஸ்க் அண்ட் செட்டில்மெண்ட் ரிஸ்க். ப்ரீ செட்டில்மெண்ட் ரிஸ்க் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டி பில் வந்து யூஎஸ் கிட்ட வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு யூஎஸ் கிட்ட இருந்து இந்தியா வந்து வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, ஏதோ ஒரு அந்த நாட்டில் வந்து கிரைசிஸ், ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு ரீசன்னால் ஏதோ ஒரு ப்ராப்ளம், வேறு வழி இல்லை அப்படின்னு கட்டாயத்தில் இப்போ நம்ம 91 days வச்சுக்கோங்களேன், வேறு வழி இல்லை, ஒரு 30 daysலேயே வந்து நம்ம திரும்ப நம்ம ரிட்டர்ன் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி வேறு வழி இல்லை, எடுத்துகிட்டு ஆகணும். அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது, அப்போதைக்கு என்ன ஈல்டு கிடைக்குதோ, அது ப்ராஃபிட்டோ லாஸோ என்ன ஈல்டு கிடைக்குதோ டப்புன்னு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்துடுறோம். அதுதான் என்னங்கன்னா ப்ரீ செட்டில்மெண்ட் ரிஸ்க். சொல்லியிருப்பாங்க பாருங்கள், ஃபெயிலியர் ஆஃப் கவுண்டர் பார்ட்டி பிஃபோர் மெச்சூரிட்டி. ஸோ அதான் 91 days பிஃபோர் மெச்சூரிட்டி. வேறு வழி இல்லை, ஆன்கோயிங் மார்க்கெட் ரேட் வந்து எடுத்தாகணும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஈல்டு கிடைக்குதோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து அவுட் பண்ணிடுறோம், நம்ம வெளியே எடுத்துடுறோம். ஸோ இது ப்ரீ செட்டில்மெண்ட் ரிஸ்க். ஓகே, செட்டில்மெண்ட் ரிஸ்க் அப்படின்னா எதனால் வருதுன்னா டிஃப்ரெண்ட் டைம் ஜோன். இப்போ வந்து ஒரு கண்ட்ரி 1 வச்சுக்கோ, கண்ட்ரி 2, அதாவது நம்ம இங்கே வந்து டேனா யூஎஸில் நைட்டு. ஸோ எல்லாமே ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அந்த டைம் வந்து வேரி ஆகுது. ஸோ நம்ம கண்ட்ரிலனா 5 மணிக்கு டைம் க்ளோசிங்கு. இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃபண்டை சென்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்பிடுறோம், க்ளோஸ் பண்ணி கிளம்பிடுறோம். ஓகேவா, பட் நம்ம இங்கே ஓப்பனாக இருக்குது. ஓகேவா, சப்போஸ் இங்கே அவனுக்கு போய் சேர்றதுக்குள்ளே ஏற்கனவே க்ளோஸ் ஆயிடுச்சு, அவனுக்கு நம்ம ஊர் டைமு 4:30 மணிக்கே அவனுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு நெக்ஸ்ட் டே தான் போகுது. டியூ டு டைம் டிஃப்ரென்ஸ் நம்ம சென்ட் பண்ணுறோம், அங்கே அதுக்குள்ள டைம் முடிஞ்சு போயிடுச்சு, நம்மளுக்கு டைம் இருக்குது. ஃபார் நமக்கு 5 மணி வரைக்கும் டைம் இருக்கா, நம்ம 4:30 மணிக்கு அனுப்புகிறோம் வச்சுக்கோங்களேன், அங்கே ஏற்கனவே அங்கே வந்து டைம் முடிஞ்சால் வீட்டுக்கு போயிட்டான். ஸோ அந்த டைம் டிஃப்ரென்ஸ்னால வர ரிஸ்க்கு வேணும்னே பண்ணல, பட் டியூ டு அந்த டைம் ஜோன் டிஃப்ரென்ஸ்னால ஒரு ரிஸ்க் நடக்குது. ஸோ ஏற்கனவே அந்த மாதிரி ரிஸ்க் வந்து 1974 நடந்திருக்கு. பேங்க் ஆஃப் எர்ஸ்டெட் அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த ஒரு பேங்க்கில், ஜெர்மனி பேங்க்கில் வந்து அந்த ரிஸ்க் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே மிட்டிகேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி இந்த சொல்யூஷன் அப்படி எல்லாமே யூனிட் உள்ள தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா லிக்விடிட்டி ரிஸ்க். ஸோ இந்த லிக்விடிட்டி ரிஸ்க்கை நம்ம ஜென்ரலாக லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அசட் அப்படின்னா லோன், நமக்கு அதுதான் அசட்டு. லயபிலிட்டிஸ்னால் டெபாசிட். ஒரு 100 கோடி டெபாசிட் வாங்குகிறோம், பட் என்னன்னா 1 இயருக்கு தான் மெச்சூரிட்டி. அதை வந்து அதே 100 கோடியை 2 இயர்ஸ்க்கு லோன் தரும். ஓகேவா, ஸோ கொஸ்டின் பாருங்கள், liability to drain for a bank at faster than rate. அதாவது இதிலிருந்து நம்ம அமௌண்ட் எடுத்து கொடுக்க முடியாது, ஏன்னா அது 1 இயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 1 இயர்லேயே நம்ம வந்து அமௌண்ட் கொடுத்தாகணும். ஸோ 2 இயர்ஸ் இதை காட்டிலும் இதை வந்து சீக்கிரம் மெச்சூர் ஆகி கொடுக்குறோம். ஸோ liability drain for a bank at faster rate than asset அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மிஸ்மேட்ச் இன் மெச்சூரிட்டி பேட்டர்ன். ஆமாம், மிஸ்மேட்ச் 2 வருஷம், இது 1 வருஷம். மிஸ்மேட்ச் இன் மெச்சூரிட்டி பேட்டர்ன் இது லிக்விடிட்டி ரிஸ்க் அரைஸ் பண்ணும். ஓகே, 1 இயர் ஆயிடுச்சு, 1 இயர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பணம் கொடுக்கணும். ஸோ இவங்க பணம் கொடுத்தே ஆகணும், பட் ஃபண்ட் இல்லை, இருக்கிற காசெல்லாம் இங்கே கொடுத்துட்டோம்ல, ஃபண்ட் இல்லை. ஸோ இது லிக்விடிட்டி ரிஸ்க், கொடுத்து தான் ஆகணும், பட் ஃபண்ட் இல்லை, ஒரு லிக்விட் ப்ராப்ளம் வந்து இருக்குது, லிக்விடிட்டி ரிஸ்க். ஓகே, இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
unable to meet it funding requirement. நம்ம ஃபண்டுக்கு ரெக்யர்மெண்ட் ஃபண்டு பண்ணணும், அதை பண்ண முடியல. ஆர் எக்ஸிக்யூட்டிவ் டிரான்சாக்ஷன் அட் ரீசனபிள் ப்ரைஸ். ஓகே, ரீசனபிள் ப்ரைஸில் பண்ண முடியாதுங்கிறாங்க. unable to meet ஆர் ரீசனபிள் ப்ரைஸில் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ 100 கோடி வேணும், லோன் கொடுத்தா மட்டும் வாங்க முடியாது. வேறு ஏதாவது ஒரு பேங்க்கோ ஒரு இன்டர் பேங்க்கோ வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் மூலயமா 100 கோடி வாங்கி ஒன்று கொடுக்குறோம். வேறு வழியில் 100 கோடி கொடுத்து தான் வாங்கணும். ஸோ என்ன பண்ணோன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேறு எங்கேயாவது வாங்கி கொடுக்குறோம். ஸோ நம்மளோட ரீசனபிள் ப்ரைஸு டிரான்சாக்ஷன்ஸ் தான் பண்ண முடியலை அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேப் ரிஸ்க் இல்லைனா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் அப்படிங்கிறாங்க. ஓகே, சேம் இதே அசட் அண்ட் லைபிலிட்டியே தான். இதே எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 100 கோடி லோன் கொடுத்துருக்கோம் அசட்டு, பட் டெபாசிட் வந்து நம்மகிட்ட போட்டது பார்த்தா 120 crores, அது லைபிலிட்டி. ஓகேவா? ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 20 crore. இந்த கேப்புனால நமக்கு என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இந்த 20 crore வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து டெபாசிட் வாங்கியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம பே பண்ணுறோம். பட் நமக்கு சும்மா தான் இருக்குது, இதை வச்சு நம்மளால் எந்த ஒரு ரெவன்யூமே ஜென்ரேட் பண்ண முடியல. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறது வந்து நமக்கு லாஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் கேப் ரிஸ்க்குங்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்னா சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, இதில் வந்து 1% ஏற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 1% இன்ட்ரெஸ்ட் ஏற்றுறாங்க, இதுலேயும் 1% இன்ட்ரெஸ்ட் ஏற்றுறாங்க வச்சுக்கோங்களேன். இந்த 20 crores அந்த 1% நம்ம எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் தரோம். நம்ம இன்டேரக்டாக சொன்ன போனால் நமக்கு இன்னும் நம்மளுக்கு வந்து குறையுது, ப்ராஃபிட் குறையுது. NIM சொல்லுவாங்க, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து நமக்கு வந்து இன்னும் தான் குறையுது. ஓகே, இது என்ன பண்ணணும்னா இந்த கேப் சரி பண்ண பை பேயிங் பேங்க் பை பேயிங் ரிசீவிங் அப்ராப்ரியேட் ஃபார்வர்ட் டிஃபரன்ஷியல். அதான் பை பேயிங். இந்த 20 கோடிக்கு இன்ட்ரெஸ்ட்டு பை பேயிங் கொடுக்குறோம். சப்போஸ் இது 120 கோடி, இது 100 கோடினா நம்ம ரிசீவ் பண்ணுவோம். லோனா இங்கே நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஸோ அதான் சொல்கிறாங்க பை பேயிங் ஆர் ரிசீவிங் அப்ராப்ரியேட் ஃபார்வர்ட் டிஃபரன்ஷியல். நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் ரிஸ்க். மார்க்கெட் ரிஸ்க்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளக்சுவேஷன்ஸ், மார்க்கெட்னால வர ரிஸ்க்ஸு. லீகல் ரிஸ்க். ஸோ ரூல்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ணல அதனால் வர ரிஸ்க்கு. சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னா ஒரு பேங்க்கில் ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பேங்க்கில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது கூட லிங்க்னா அத்தனை பேங்க்குமே ப்ராப்ளத்துக்குள்ளே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் திவால் ஆயிடுச்சு வச்சுக்கோ, அந்த பேங்க் என்ன பண்ணியிருக்குன்னா வேற ஒரு பேங்க் கிட்ட வந்து கொஞ்சம் ஃபண்டு ஏதோ ஒரு வகையில் லோன் எடுத்துருக்கும். ஸோ இந்த பேங்க் திவால் ஆச்சுன்னா அந்த பேங்க்குக்கு அந்த லோன் அமௌண்ட் போகாது. ஸோ அதுவும் திவாலாக சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒன்று இன்டர் கனெக்ட். சீட்டு கட்டை அடுக்கி வச்சு தள்ளி விட்ட மாதிரி தான். ஒன்று விழுந்தா லைனாக எல்லாம் விழுந்துடும். அதுதான் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அப்படிங்கிறாங்க. கண்ட்ரி ரிஸ்க் சேம். அந்த கஸ்டமர் யாருமே ஏமாற்றணும்னு நினைக்கல. கவர்மெண்ட் ரெகுலேஷன், பொலிட்டிக்கல் எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டினால வேறு ஒரு ரீசனால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாதனால டிஃபால்ட் ஆகுது. அதே மாதிரி சாவரின் ரிஸ்க்னால் ஓவரால் கண்ட்ரியில் சப் ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் இவங்க ஒரு 6 lines மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து யூனிட் 2ல் பார்த்தோம்னா ரொம்ப லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்கமிங் சாப்டர்ஸில் பார்க்கும்போது கிளியராக புரியும். ஓகே, இந்த ரிஸ்கெல்லாம் இருக்குது, இது எப்படி சரி பண்ணலாம்னா வித் பெர்மிட்டட் லாஸ் லிமிட். எல்லாருக்கும் ஒரு லிமிட் செட் பண்ணணுங்கிறாங்க. ஒரு சில லிமிட் செட் பண்ணுறது மூலிமா நம்மளை ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. RBI FEDAI கைட்லைன்ஸ். ஓகே, இந்த FEDAI கைட்லைன்ஸ் ஏற்கனவே சொன்னது டீலர் அசோசியேஷன், அதுக்கோசம் தான் ஃபார்ம் பண்ணது. இவங்க தான் ஆத்தரைஸ்டு டீலருக்கு கைட்லைன்ஸ் எப்படி இது பண்ணணும் அப்படின்னு கைட்லைன் தரது. ஓகேங்களா? ஸோ ஆத்தரைஸ்டு டீலர் லைசன்ஸ் யாருக்கெல்லாம் தருவாங்கன்னா பேங்க்கு, எல்லா இந்தியன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டு,
ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்சாக்ஷன் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் மணி சேஞ்சர் லைசன்சஸ் அப்படிங்கிறாங்க. மணி சேஞ்சர் லைசன்ஸ்னால் ஃப்ரிம் கம்பெனி ஹோட்டல் ஒரு சில கடைகள் எல்லாமே ஃபாரினர்கிட்ட இருந்தால் பணத்தை வாங்கிக்கலாம், டாலர் வாங்கிட்டு நம்ம இந்தியன் கரன்சி கொடுக்கலாம். ஃபுல் ஃப்ளெஜ்டு மணி சேஞ்சஸ்னால் அவங்க பை பண்ணலாம், சேல் பண்ணலாம். ரெஸ்ட்ரிக்டட் மணி சேஞ்சஸ்னால் அவங்க பை மட்டும்தான் பண்ணணும், கஸ்டமர்கிட்ட செல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஓகே, இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், பை அண்ட் செல் ஃபுல் ஃப்ளெஜ்டு, ஒன்லி பை, ரெஸ்ட்ரிக்டட். ஓகே, ஸோ 2005 அப்புறம் இந்த ஆத்தரைஸ்டு டீலர் அப்படின்னு இருக்கிறது எல்லாமே நேம் மாற்றிட்டாங்க. என்னென்னா ஆத்தரைஸ்டு பர்சன் அப்படின்ட்டாங்க. ஆத்தரைஸ்ட் பர்சன் 1, 2, 3ன்னு சொல்லி கேட்டகரியில் ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. கேட்டகரி 1னா இந்த பேங்க்கு, ஃபினான்ஸ் இன்ஸ்டியூட்டு அந்த மாதிரி ஆட்கள். கேட்டகரி 2னா ஃபுல் ஃப்ளெஜ்டு மணி சேஞ்சர்ஸ். இந்த நேம் தான் கேட்டகரி 2ன்னு சொல்லிட்டாங்க. பை அண்ட் செல் பண்ண முடியும். ஸோ இயர்லி நோன் அஸ் ஃபுல் ஃப்ளெஜ். கேட்டகரி 3னா ரெஸ்ட்ரிக்டட் மணி சேஞ்சஸ் தான் சொல்லியிருக்காங்க. இயர்லி தீஸ் என்டிட்டிஸ் நோன் அஸ் ரெஸ்ட்ரிக்டட் மணி சேஞ்சஸ். ஓகே, ஃபெடை வந்து ஒரு நான் ப்ராஃபிட் மேக்கிங் பாடி 1958 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது நம்ம கொஸ்டினில் ஒரு 0.5 மார்க்கு சான்சஸ் இருக்குது. ஃபெடை அது ப்ராஃபிட்டபுளாக நான் ப்ராஃபிட் மேக்கிங் அப்படின்னு சொல்லி சான்ஸ் இருக்குது. ஃபெடையில் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் பில், என்டிபி நார்மல் டிரான்சாக்ஷன் பீரியட் வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் லோன் தரணுன்ட்டு. இதை வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பார்க்கும்போது கிளியராக புரியும். யூனிட் 5ல் பார்ப்போம். ஸோ எக்ஸ்போர்ட் பில் இது யூனிட் 5 தான். என்ன ஆகுனா ஒரு 30 டேஸுக்குள்ளே வர வேண்டிய பணம் வரலன்னா கிறிஸ்டலைசேஷன் நடக்குங்கிறாங்க. ஓகேங்களா? கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னா கன்வர்ஷன் ஆஃப் ஃபாரின் லயபிலிட்டி இன்டு ருப்பி லயபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ அதை மட்டும் நாம வச்சுக்கோங்க. கிறிஸ்டலைசேஷன்னா கன்வர்ஷன் ஆஃப் ஃபாரின் லயபிலிட்டி இன்டு ருப்பி லயபிலிட்டி. டிடி செல்லிங்கில் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் யூனிட் 5ல் ஃபுல்லாக பார்த்தா தான் புரியும். ஸோ ஜஸ்ட்டு இன்ட்ரோ தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இம்போர்ட் பில்லும் கிறிஸ்டலைஸ் ஆகுங்கிறாங்க. இது 30 டேஸ்னால் இது 10 டேஸில் ஆகும். ஓகேங்களா? ஒரு சில இடத்துல வந்து பேங்க் பாலிசி பேஸ் பண்ணி டேஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது கிறிஸ்டலைஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாமே சொன்ன மாதிரி அது எல்லாமே இன்ட்ரோமே தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, கேன்சலேஷன் ஆஃப் ஃபார்வர்டு கான்ட்ராக்ட். அப்போ அது மெச்சூர் ஆயிடுச்சு, அதை வந்து யாருமே வந்து கலெக்ட் பண்ணிக்கல அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக 3rd ஒர்க்கிங் டேயில் கேன்சல் ஆகிடும். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 7 டேஸாக இருந்துச்சு. பழைய புக்கில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ப்ரீவியஸாக 7 ஒர்க்கிங் டேஸாக இருந்துச்சு. இப்போ 3 ஒர்க்கிங் டேஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை சேஞ்ச் பண்ணதுனால இதை கொஸ்டினாக கேட்க சான்சஸ் இருக்குது. நிறையா பேர் வந்து 7 போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கொஸ்டினுக்கு கேட்க சான்சஸ் நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது வர எக்ஸாமில். ஓகே, கேன்சலேஷன் எல்லாமே ஏதோ ஒரு இதை நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்கன்னா ஆப்போசிட் டிடி ரேட் தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க, அதை கேன்சல் பண்ணுறீங்கன்னா செல் டிடி ரேட். இதை செல் பண்ணியிருக்கீங்க, அதை கேன்சல் பண்ணிங்கன்னா பை டிடி ரேட். ஓகே, நம்ம வந்து ஏதாவது ஒரு பேமெண்ட் வந்து டிலே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபாரினுக்கு பேமெண்ட் தரணும், ரொம்ப டிலே பண்ணுறோன்னா நம்ம ப்ரைம் ரேட்டோட 2% வந்து அதிகமாக கொடுக்கணும். ஓகே, இதே ருப்பியில் செட்டில் பண்ணுறதா இருந்தால் என்எஸ்சி மிபாரில் விட 2% வந்து ஹையராக கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஜாப்பனீஸ், இந்தோனேஷியா, ருப்பியா அண்ட் கென்யான் இந்த கரன்சிஸ் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் 100 யூனிட்ஸ். இப்போ 100 தான் சொல்லணும். ஐ மீன் $1 ஈக்குவல் டு 75 வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணால் 100க்காக கன்வெர்ட் பண்ணிட்டு 100 யூனிட்டாக தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இன்னும் ஒரு சில ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க, கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆத்தரைஸ்டு கேட்டகரி 1க்கு எல்லாமே ஆத்தரைஸ்டு கேட்டகரி 1க்கு தான் சொல்லியிருக்காங்க. பேங்க் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பனோ க்ளோஸோ பண்ணலாம். ஓவர்சீஸ் பேங்க்கில், ஐ மீன் வேறு பிரான்ச்சஸ் ஓவர்சீஸ் இருக்க பிரான்ச்சில் க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து ஆர்பிஐ கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கணும் அவசியம் கிடையாது.
ஓப்பன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அப்ரூவல் வாங்கணும். அதே மாதிரி ஃபாரின் கரன்சி, இது வந்து நார்மல் ருப்பி அக்கௌண்ட்டு, ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் ஓப்பன் ஆர் க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் அதுவும் சம் அப்ரூவல் வேணும் போர்டுகிட்ட இருந்து. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆளுங்க வந்து ஓவர்சீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதாவது மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா மெச்சூரிட்டி வந்து லெஸ் தென் இயராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டோட கைட்லைன்ஸையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிட்டி பேங்க், யூஎஸில் இருக்கிற சிட்டி பேங்க்கில் நம்ம எஸ்பிஐ வந்து ஒரு லோனு நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஃபண்டு வந்து ரொம்ப அதிகமாக சர்ப்ளஸில் இருக்குது. அப்படி இருக்கிற ஃபண்டை வந்து அங்கே இருக்க நம்ம ஆளுங்களுக்கு இதை லோன் தரலாம். ஹோல்சேல் லோன், சப்சிடரி, ஜாயிண்ட் வெஞ்சர், ஏதாவது ஒரு வகையில் நம்ம லோன் கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு லோன் ஓவர் டிராஃப்ட். நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஃபாரினில் வேறு பேங்க் வந்து லோன் வாங்கலாம். எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ், அதாவது வேறு கண்ட்ரிலேருந்து லோன் வாங்குறது. டெம்பரரி ஓவர் டிராஃப்ட் இன் நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்டாகவே ஃபாரினில் தான் இருக்குது. அது ஓவர் டிராஃப்ட்னா அது ஃபாரின்லேருந்து லோன் வாங்குகிறோம். அது எல்லாமே 5 daysக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா அவள் லிமிட் வச்சுருக்கான். ஓகேங்களா, அது வந்து டயர் 1 வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் வச்சுருக்கான். இங்கே புக்கில் பாருங்கள், நியூ எடிஷன் புக்லேயே இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது, 50%. என்ன போட்டிருக்கு பாருங்க, shall not exceed 50% of their unimpaired tier 1 capital or $10 million. But treasury managementல RBI has permitted bank to borrow through their overseas correspondent in foreign currency subjected to a ceiling of 100% of their unimpaired tier 1 capital or $10 million. Which amount is higher? எது ஹையரோ அது எடுத்துன்னு சொல்லி இங்கே 100% $10 million கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் 50% $10 million கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 50% இருக்குல்ல, எது தப்பு? நம்மளுக்கு வந்து 100%. ஓகேங்களா, 100% இருக்கணும், இல்லைனா $10 million. எது அதிகமாக இருக்கோ அது வந்து கணக்கு எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா பேங்க் வந்து ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை எட்ஜ் பண்ணலாம் அப்படின்னாங்க. எட்ஜ் தி எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் எக்ஸ்போசர் எட்ஜ். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் எட்ஜிங்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அவன் என்ன சொல்லலாம் புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஓகேங்களா, அதுக்கு வந்து யூஎஸ்க்கு பண்ணுறோம், யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், பேசியாச்சு. $1,00,000 தராங்க சொல்லிட்டு பேசியாச்சு. ஓகேங்களா, பட் அவன் என்ன சொல்கிறோன்னா 3 மாதம் கழிச்சே தருவேன் அப்படிங்கிறான். 3 months கழிச்சு தராங்கிறான். இப்போதைக்கு கணக்கு பார்த்தா $1 = 75 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் 1 lakh என்ன ஆச்சு? 75 lakh. சப்போஸ் அவன் பணம் கொடுக்கும்போது ரேட் கம்மியாயிடுச்சு, 23 ரூபா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆச்சு? அப்புறம் 2 lakh லாஸ் நம்மளுக்கு. சப்போஸ் 77 போச்சுன்னா 2 lakh ப்ராஃபிட். எனக்கு இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷனே வேணாம்ப்பா, எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு, எனக்கு இந்த ரேட்லேயே வேணும்ப்பா, 3 மாதம் கழிச்சு தான் இந்த ரேட்லேயே வேணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் நம்ம ஆளுங்க வந்து என்ன பண்ண டெரிவேட்டிவ்ஸ்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ், ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், ஸ்வாப், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ டெரிவேட்டிவ்ஸ் இருக்க சொல்லியிருக்கேன். டெரிவேட்டிவ்ஸ் ப்ராடக்ட் சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட் டெரிவேட்டிவ்ஸ் ஃபுல்லாக பார்ப்போம். ஜஸ்ட் இது எல்லாமே இன்ட்ரோ தான் கொடுத்துருக்காங்க சாப்டர் 1ல். நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ 3 மாதம் ஆஃப்டர் 3 months கழிச்சு 1 lakh USD கைக்கு வருது. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ USD டாலரை செல் பண்ணிடுறோம். 1 lakh USD டாலரை செல் பண்ணிடுறோம். கையில் USDயே இல்லை, செல் பண்ணிட்டோம். ஸோ மைனஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து 75 lakh வந்து கைக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. 3 மாதம் கழிச்சு 1 lakh வரும்போது இதுவும் அதுவும் 0 ஆகிக்கும். ஸோ மைனஸ் இருக்கா, இதுவும் அதுவும் 0 ஆகிக்கும். ஸோ அதுதான் எட்ஜிங். நீங்கள் சொல்லியிருக்கு பாருங்கள், புக் ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்ட் டு எட்ஜ் தேர் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் எக்ஸ்போசர். எட்ஜ் இந்த மாதிரி எட்ஜிங் பண்ணுறதுனால எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் எக்ஸ்போசர், இந்த எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளக்சுவேஷனால் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் எக்ஸ்போசரில் குறைக்க முடியும். ஃபார் விச் சேல் ஆர் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். இப்போ டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இவங்க டாக்குமெண்ட் காப்பீஸ் எல்லாம் வாங்கி வெரிஃபை பண்ணுவாங்களாங்க. ஏன்னா நம்ம நாட்டு அமௌண்ட்டு தேவையெல்லாம் வெளியே போகக்கூடாது, ஏதாவது ஃப்ராட் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பர்பஸ்க்கோசரம் ரொம்ப கரெக்டாக செக் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் இப்போ எட்ஜிங் சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் அதுவும் எட்ஜிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் நம்ம பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு லிமிட் கொடுத்துருக்கோம். ஒரு எக்ஸ்போர்ட்டராக இருந்தானா ஒன்று போன 3 வருஷத்தோட ஆவரேஜ், இல்லைனா லாஸ்ட் இயரோட ஆக்சுவல் டர்ன் ஓவர், ரெண்டில் எது அதிகமாக சூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்எம்இ அவங்களும் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணலாம் எட்ஜிங்கோசரம். சப்போஸ் ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னா மேக்ஸிமம் 1 lakh USD வரைக்கும் ஃபார்வர்ட் கான்ட்ராக்டில் புக் பண்ணலாம் எட்ஜிங்கோசரம். அதுவும் இயர் வந்து அப் டு 1 year ஒன்லி, ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து கொடுத்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப், கூப்பன் ஸ்வாப், ஃபாரின் கரன்சி ஆப்ஷன்ஸ், இது எல்லாமே என்னென்னா இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டெரிவேட்டிவ்ஸு. இதை வந்து நம்ம வந்து யூனிட் 3ல் பார்க்கும்போது தெரியும். ஓகே, அவ்வளோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டடி ஐகான்.